சொல்லு போனா. என்ன ஊரெல்லாம் எப்படி இருக்கு? அப்படியே தான் போனா இருக்கு. அங்கங்க குண்டும் குழியுமா ரோட்டுக்கு பக்கத்துல வீணா போன வாட்டர் பாட்டிலு, சரக்கு பாட்டிலு. அப்படியா? என்னமோ போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன சரக்கு பாட்டிலையும் வாட்டர் பாட்டிலையும் பார்த்தோட பழைய ஞாபகம் வந்துருச்சு போல. அட ஏன் போனா நீ வேற. நானே மண்டபத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். பஸ்ல வேற பெரிய போராட்டமா போச்சு. சரி சரி சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. மண்டபத்துக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. நல்ல பெரிய மண்டபமா தான் இருக்கு. சாப்பாடு எப்படி தடபுடலா இருக்கும். இன்னைக்கு ஒரு ஃபுல் கட்டு கட்டிட வேண்டியதுதான். பேசாம நம்மளும் தஞ்சாவூர்லயே இருந்திருக்கலாம். இருக்கிற சொத்தெல்லாம் வித்துப்பட்டு எங்க அப்பாவோட விவரம் தெரியாம சென்னைக்கு வேற வந்துட்டோம். அங்க ஒரு பிளாட் கூட வாங்க முடியல. சென்னைக்கு மிக அருகாமையில் சொல்லிட்டு கொண்டு போய் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள 50 லட்சம் 60 லட்சத்துக்கு வீட்டை வாங்க வேண்டிய நிலைமை ஆயிருச்சு. என்னத்த சொல்ல. அங்க பாரு, நம்ம அத்தை மகள் லதா மாதிரி இருக்கா. லதா மச்சான், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் மச்சான். நான் அப்படியே தான் இருக்கேன். என்ன பெரிய பொம்பளை மாதிரி சேலையெல்லாம் கட்டி பெரிய ஆளா இருக்க? ஆமா, அப்புறம் என்ன இன்னும் சின்ன பிள்ளையா கொம்மரியாவே இருப்பாங்க. எனக்கு அடுத்த ஆவணி வந்து 40 வயசு ஆக போகுது. எங்க மச்சான் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அக்கா பாப்பாவெல்லாம் கூட்டிட்டு வரலையா? இல்ல அவங்களாம் வரலன்னு சொல்லிட்டாங்க. அட என்ன எப்ப பார்த்தாலும் வாங்க நோங்கன்ட்டு இருக்கா புதுசா? அட போங்க மச்சான், அப்புறம் வேற எப்படி கூப்பிடுறது? சரி நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். அதான் நீங்க பாக்குறீங்களே எப்படி இருக்கேன்னு. ஆமா, 2 நரைச்ச முடி எட்டி பாக்குது. இன்னும் 5 வருஷம் ஆனா ஆயாவாக போற. பார்த்தாதான் தெரியுது. அட போங்க மச்சான், உங்களுக்கு எப்பயுமே தமாசுதான். ஏன் சோகமாவே இருக்கா? உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காங்க? இருக்காரு, குடிக்கிறாரு, அடிக்கிறாரு. ஏதோ வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு மச்சான். பேசாம நான் உங்களையே கல்யாணம் பண்ணிருக்கலாம் மச்சான். சரி விடு. எல்லார் வாழ்க்கையிலுமே வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கை ஒன்று இருக்கு, வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை இன்னொன்னா இருக்கு. என்ன பண்ண முடியும்? சரி மச்சான், நீங்க ரொம்ப சீரியஸாலாம் பேச வேணாம். காமெடி தான் பண்ணேன். நல்லா தான் இருக்கேன். சரி இங்கே உட்காந்துருங்க, நான் வாரேன். சா, நம்மளை எவ்வளோ மிஸ் பண்ணியிருந்தா இப்படி நம்மக்கிட்ட வந்து பேசிட்டு போயிருப்பா. என்ன நம்ம அத்தான் தனியா இருக்காரு, போய் ஐஸ் பாய் விளையாடுவோம். அத்தான் நான் யாருன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். யாரா இவன் என் கண்ணை கட்டினது? ஐயோ, என்கிட்ட காசு பண்ணலாம் எதுவும் இல்லை. என்னெல்லாம் கடத்திடாதீங்க. என் பொண்டாட்டிகிட்ட ஒரு நயா பைசா கூட எனக்காக கொடுக்க மாட்டா. அப்படியே விட்டுருவான். ஐயோ அத்தான் கண்டுபிடிக்கத்தான், உங்க கடத்தெல்லாம் வரல. ஓ, விளையாடுறாங்களோ? இதுக்குதான் அந்த ஊர் பக்கமே வாரதில்லை. யாருப்பா நீ? கண்ணு வேற எரியுது, சொல்லு. அத்தான் நான் உங்களுக்கு குழு கொடுக்குறேன், நீங்க அதை வச்சு கண்டுபிடிங்க அத்தான். சரி சொல்லு. எங்க ஊரு நீடாமங்கலம். இப்ப சொல்லுங்க நான் யாருங்க? உங்க ஊரு நீண்ட மங்கலமா இருக்கும் இல்ல நீளாத மங்கலமா இருக்கட்டும். முதல்ல கண்ணுல இருந்து கையறா, கண்ணு வலிக்குது. அட போங்க. இப்போ உங்களுக்கு நான் 2வது குழு கொடுக்கவா? சரி கொடு. நான் உங்க அம்மா வழி சொந்தம். எங்க அம்மாவுக்கு 1000 சொந்தக்காரங்க இருப்பாங்க. அதுல நீ யார்? நான் எப்படா கண்டுபிடிக்கிறது? ஏதாவது நல்ல க்ளூவா கொடுவே. இருங்க அத்தான், உங்களுக்கு 3வது ஒரு குழு கொடுக்குறேன், கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. சரி கொடு. நான் 94 நாள் சம்மர் லீவுக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன் அத்தான். அப்படியா? ஞாபகம் இல்லையே. அட போங்க அத்தா, இங்க பாருங்க, நான் தான். ஐயோ, இவன் யாருன்னே தெரியல. பாவம், நம்மள ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கான். இவனுக்கு தெரியலங்கிறத நம்ம தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்க வேணாம். அட பாப்பா, நல்லா இருக்கியா? நல்ல வேலை அத்தா, உங்களுக்கு தெரியாதோன்னு நினைச்சு பயந்துட்டேன். நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி சரி வாங்க அத்தா, போட்டோ பிடிக்க லேட் ஆயிரும், நம்ம போய் போட்டோ பிடிச்சிட்டு வந்துடுவோம். அத்தா நான் கொஞ்சம் அதிகமா பேசுவேன், எதுவும் கண்டுக்காதீங்க. ஐயோ, எஃப்எம் ரேடியோ மாதிரி அதிகமா பேச அறுக்குறான்டா என்னையா. சரி வாங்க அத்தா, போட்டோ போய் எடுப்போம். இப்ப எடுத்தா அந்த லைட்டிங்க்கு நல்லா விழுகும். சரி போடா, வாரேன்.
என்ன அத்தா, நீங்க திருவள்ளுவருக்கு தம்பியா? 2 வாரத்துக்கு மேல பேசவே மாட்டேங்கிறீங்க. நல்லா பேசுங்க அத்தா. அண்ணா நிஜமாவே நீ தான் வந்திருக்கியா? என்னால நம்பவே முடியல. ஏம்மா கண்ணில் எதுவும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கியா? நான் தான் வந்திருக்கேன். அண்ணா உனக்கு எப்பயுமே விளையாட்டு தான் அண்ணே. அண்ணா என்னமே பெரிய gift பாக்ஸா இருக்கு, நிறைய வாங்கிட்டு வந்திருக்கியா? பாரு எப்படி அலையுது பாரு கிஃப்ட்டுக்கு. ஆமாம்மா, எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு தங்கச்சி. உனக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு வந்தேன். அதனால உனக்கு நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. அண்ணே இந்த gift நான் இப்பவே பிரிச்சு பாக்குறேனே. இந்த ஏமா சுற்றி கேமராலாம் இருக்கு, நீ வேற. அந்த அளவுக்குலாம் ஒருத்தான gift எல்லாம் ஒன்றும் நான் வாங்கிட்டு வரல. இப்போ பிரித்து என்னை அசிங்கப்படுத்தி தொலைச்சிடாத. ஐயோ இல்லண்ணே, நீ எப்படிப்பட்ட gift வாங்கிட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்பவே திறந்து பார்ப்பேன். சரி, அசிங்கப்படுத்தணும் முடிவு பண்ணிட்ட, திறந்து பார்த்துரு. அத்தா கொடுங்க அத்தா, உங்க தங்கச்சி தான் ஆசையா கேக்குதுல்ல. ஐயோ இவன் வேற, இந்த யாருடா என் பின்னாடி வர சொன்னது? பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான் டோராவுக்கு புச்சி மாதிரி எனக்கு இவன். அண்ணே கொலுசு வளையல் எல்லாம் சூப்பரா இருக்கு அண்ணே. எனக்கு இதை நீயே போட்டு விட்டுறண்ணே. அப்படியாம்மா? நல்ல வேளை இது பழசுன்னு கண்டுபிடிக்கல. என் பொண்டாட்டியோடதையும் என் குழந்தையோடதையும் ஆட்டையை போட்டு கொண்டு வந்தேன். நல்ல வேளை இதுக்கு உதவி இருக்கு. ஊருக்கு முன்னாடி சீனா போட்டுட்டு கிளம்பிட வேண்டியதான், கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே. அண்ணே என்னண்ணே வளையல் பத்த மாட்டேங்குது. ஐயோ நான் உன்னை குழந்தையில பார்த்தது இல்லம்மா, அதான் சின்ன பிள்ளையான்னு நினைச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி இருக்கட்டும் அண்ணே, நீ போடு போடு. என்னண்ணே கொலுசு ரொம்ப பெருசா இருக்கே. கொலுசு சரி வளர்ந்துருப்பேன்னு நினைச்சேன், அப்போதான் ஞாபகம் இருந்துச்சு. அதனால கொலுசு மட்டும் கொஞ்சம் பெருசா வாங்கிட்டேன். இதெல்லாம் அப்புறம் போட்டுக்கம்மா. பாரு போட்டோ எடுக்க எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க. சரிண்ணே நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். நானும் தாம்மா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். சரி நீ என்னோட தான் உட்காந்து சாப்பிடணும். எதுக்கு? சின்ன பிள்ளைல எனக்கு வைக்கிற லட்டுவெல்லாம் நீ ஆட்டையை பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இப்பயும் சாப்பிடலான்னு பார்க்குறியா? நானே இன்னைக்கு நல்லா சாப்பிடலான்னு வந்திருக்கேன். இடத்த விட்டு முதல்ல எஸ்கே போய் சாப்பிட்டு கிளம்பிடணும். சரிம்மா சரிம்மா, நான் போய் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்போ வருவ? நான் வந்து மேக்கப்லாம் கழிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் லைட்டாக மாற்றிட்டு அப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் எங்கள் அண்ணனை காணோம். ஏன் அத்தா உங்க தங்கச்சி இப்படி இருக்கு? இததான் கட்டிக்கலாம்னு இருந்தேன். நல்ல வேலை இதெல்லாம் யார் கட்டிக்குவா? ஏய், யார் தங்கச்சி பற்றி யார்கிட்ட சொல்கிறா? அப்பனா அவளை கூப்பிடவா? அவளோட சாப்பிட்றீங்களா அத்தா? ஐயோ வேண்டாப்பா வேண்டாப்பா, வா டக்குன்னு சாப்பிட்டுட்டு நான் ஊருக்கு கிளம்பணும். எனக்கு இங்கே இருக்கவே மனசு சரியில்லை. எனக்கு 10 மணிக்கு பஸ் இருக்கு, ஏற்றி விட்டுரு. அப்படிங்களா அத்தா? போங்க அத்தா, நீங்க ஒரு 4 நாள் இருப்பீங்கன்னு நினைச்சேன். உங்க கூட டைம் பாஸ் பண்ணலான்னு. அட பாவி, உனக்கு டைம் பாஸ்க்கு நான் தான் கிடச்சேனா? சரி வாங்க அத்தா போலாம். கொஞ்சம் சீக்கிரம் போயேன்டா. வாய் மட்டும் எப்படி லோடலன்னு பேசுறா? நீ வாய் பேசுற வேகத்துக்கு வண்டி ஓட்டியிருந்தா இந்நேரம் பஸ் ஸ்டாப்க்கு போயிருக்கான். அட என்னை கேட்காம அந்த டிரைவர் பஸ்ஸை எடுத்துருவானாத்தா? உங்களை பஸ்ல ஏற்றி விட வேண்டியதே என்னோட பொறுப்பத்தான். எனக்கு தான் வருத்தமா இருக்கு நீங்க போறத நினைச்சா. சரி விடு விடு, இன்னொரு நாள் வந்துட்டா போச்சு. பஸ்ஸை மட்டும் கரெக்டா ஏற்றி விட்டுறா. அரை நாள் தான் வீட்டுக்கு லீவு போட்டிருக்கேன். சரி அத்தா, ஏற்றி விட்டுறேன் அத்தா. என்னை கேட்காம யாரும் இந்த ஊர்ல ஒரு எறும்பு கூட நகராதத்தா. வாங்க அத்தா, பயப்படுறாங்க. என்னடா இங்கனக்குள்ள வண்டியை நிறுத்துற? அத்தா வாங்க அத்தா, எறும்பு பண்ண ஒரு டீ குடிச்சிட்டு போலாம். டேஸ்டா இருக்கும் சும்மா கும்புன்னு. ஐயோ எனக்கெல்லாம் வேணாம். அது வாங்க அத்தா, நான் தான் காசு கொடுக்க போறேன். சரி அப்படின்னா ஒரு டீ சொல்லு. அத்தா இந்த டீ மாதிரி நீங்க எங்கேயுமே குடிச்சிருக்க முடியாது. நல்லா குடிங்க அத்தா. என்னடா ஏதோ ஒரு பஸ் போகுது. இல்ல அத்தா, இது நீங்க போக வேண்டிய பஸ் எல்லாம் கிடையாது. பயப்படாதீங்க. என்னை கேட்காம யாருமே பஸ்ஸை எடுக்க மாட்டாங்க அத்தா. இருங்க, பொறுமையா நீங்க டீ குடிக்க நாங்க போவோம். அண்ணே இங்க சென்னைக்கு வர பஸ் எங்க? ஏண்டா இப்பதானே போகுது, கண்ணு முன்னாடி தானே போகுது. அதை பார்த்துட்டு வந்து வேணுக்குள்ள என்கிட்ட கேட்குறியா? என்னை பார்த்தா எப்படி இருக்கு? கேனப்பே மாதிரி இருக்கா? ஐயோ பஸ் போயிடுச்சா அத்தா? ஒத்தனாவது என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் தான் அப்பயே கேட்டேன் உன்கிட்ட. மடிச்சிருங்க அத்தா, நம்ம வீட்டுக்கு போலாம். சரி வர்றேன், எனக்கும் வர வழி இல்லை. இது யாரு? ஸ்ரீ திவ்யா தானே? அத்தா அது என் பொண்டாட்டி அத்தா. ஓஹோ சரி சரி, உனக்கெல்லாம் நல்ல பேர் தான் கொடுத்துருக்காங்க. வர்றாங்க படாதீங்க அத்தா, பேசிக்கிட்டு இருங்க.
நான் போய் உங்களுக்கு இளநி வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன்டா இந்த நைட்ல எவன்டா இளநீ சாப்பிடுவான்? அதான் கோபம் அர்த்தம் புரிஞ்சுக்குங்க. அவன் அண்ணே வாங்க அண்ணே. அவர் எப்பயுமே அப்படித்தான், விடுங்க. எப்பயும் நசை பிடிச்ச மாதிரி நெய் நெய்யின்ட்டே இருப்பாரு. நானும் தப்பிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், தப்பிக்க முடியல. இப்போ நீங்கள் வந்து சிக்கியிருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. நீங்கள் 2 நாள் தானே, நான் 2 வருஷமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிம்மா சரி, ரொம்ப வருத்தப்படாத. உன் வருத்தத்தை என்னன்னு நான் 2 மணி நேரம் கூட இருக்கையில புரிஞ்சுக்கிட்டேன். சரிண்ணே வாங்க, நீங்கள் சாப்பிடுங்க. இந்த பௌர்ணமி நிலா வாயில உட்காந்து சரக்கு சாப்பிட்ற சுகமே தனியத்தான். இதெல்லாம் உங்களுக்கு சென்னை வாழ்க்கையில கிடைக்காதுல்ல? ஆமா, கிடைக்காது. அதான் இப்ப நீங்க என்ன மியூசிக் கொடுத்தீங்க? எனக்கு ஞாபகம் இல்லையடா. ஐயோ, நீங்க இந்த பாட்டை சொல்லலாம், எனக்கு மண்டையே வெடிச்சிருமே தான். அப்படியா? என் தொண்டை வரைக்கும் இருக்கு, வாயில வர மாட்டேங்குதே. போங்க அத்தா. அட போங்க அத்தா, குடிச்ச சரக்கெல்லாம் உங்க நல்லா வேஸ்டா போயிரும் போல. சரி விடுடா. சரி வா தூங்குவோம், எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. அப்படிங்களா அத்தா? சரி தள்ளாடக்குமா தூங்குங்க அத்தா. நல்ல வேலை, இந்த பையன் மட்டை ஆயிட்டான். இப்ப எஸ் ஆனாதான் முடியும். எறா ஓட்டத்தை.